الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய சங்கை பொருந்திய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ஜும்மாவினுடைய உரையை துவங்குகின்றேன். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கிருபையும் ரஹ்மத்தும் நம் அனைவர்களுக்கும் நேரான வழிகாட்டி சென்ற அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் வாழ்ந்து சென்ற நல்லோர்கள் மீதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருள் உண்டாகட்டுமாக என துஆ செய்தவனாக துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கருணையினால் நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய உண்மை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய கொள்கை கோட்பாடாக வாழ்க்கை நெறியாக நம்பிக்கை கொண்டு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு கலப்படம் இல்லாமல் மிக தூய்மையாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹு தான் என்று சொல்லி அந்த வணக்கத்தை முழுமைப்படுத்தி அழகுபடுத்தி இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணித்து நாளை மறுமையிலே அல்லாஹுவை முஸ்லிம்களாக சந்திக்க வேண்டும் என்ற லட்சியத்திலே தான் நாம் ஒரு முஸ்லிம்களாக வாழ வேண்டுமே தவிர ஏதோ நாம் பிறந்து விட்டோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்காக நாம் ஒரு முஸ்லிமாக பொதுபோக்கான ஒரு முஸ்லிமாக வாழக்கூடாது என்பதைத்தான் திருக்குர்ஆன் வரிக்கு வரி நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அந்த அடிப்படையிலே நமக்கு ஏராளமான நன்மைகளையும் ஏராளமான தீமைகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக அழகாக தெளிவாக சொல்லி, நீங்கள் அதிலே உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நல்ல காரியங்களை நீங்கள் உலகத்திலே செய்து மறுமையிலே அதற்கான கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அதற்கு எதிராக தீமைகளையும் பாவங்களையும் அநியாயங்களையும் நீங்கள் அறவே செய்து விடாதீர்கள். ஏனென்றால் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே நீங்கள் பாவங்கள் அநியாயங்கள் செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நாளை அதை உங்களோடு சூழ்ந்திருக்கும் என்பதை திட்டவட்டமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே திரும்ப திரும்ப சொல்லுகின்றான். அந்த அடிப்படையிலே தான் நாம் நினைக்கக்கூடிய ஒரு வாசகத்தை பொதுவாக எல்லா மக்களுமே உலகத்திலே நினைக்கக்கூடிய ஒரு வாசகத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். என்ன நினைக்கின்றோம் என்று சொன்னால், நாள்தோறும் பேசிக்கொண்டும் நினைத்து கொண்டும் இருக்கின்றோம். உலகத்தில் ஏராளமான அநியாயங்கள் நடக்கின்றன. அநியாயக்காரர்கள் வரம்பு மீறி அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் எந்த விதமான அவர்கள் பாதிப்பும் ஏற்படாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். இல்லாவிட்டால் சில பேரோட சேர்ந்திருக்கும் பொழுது அதை பேசியும் விடுகின்றோம். சில பேர் 4 பேர் ஒண்ணு சேர்ந்தா என்ன பண்றோம், உலகத்துல எவ்வளவோ அநியாயம் பண்றானுங்க அநியாயக்காரர்கள், அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறான்னு வேற சேர்த்து சொல்றோம். அதே சமயத்துல அதிகமாக மனதிற்குள்ள நாம என்ன நினைக்கிறோம், எவ்வளவு அநியாயம் பண்றான்,
உள்ளூர் முதல் உலகம் பூராவை என்ன பண்றான், அநியாயம் செய்யாத இடமே இல்லை, ஆளே இல்லை என்ற சொல்ற அளவுக்கு அநியாயங்கள் அதிகரித்து கொண்டே போகின்றன. ஆனால் அவங்களுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஏதோ 4 நல்ல பேருக்கு தான் கஷ்டங்கள் நடக்கின்றது என்று சொல்றோம். பாத்தீங்களா, இது நாம குரானை படிக்காத, குரானை புரிந்து கொள்ளாத ஒரு சொல்லக்கூடிய குரான் மீது உள்ள குற்றச்சாட்டு. நாம ஒரு நம்பிக்கையாளர்களாக இருந்தா என்ன பண்ணணும், குரான் சொல்லக்கூடியதை முழுக்க முழுக்க நம்பி ஆகணும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரிக்கு வரி பக்கத்துக்கு பக்கம் என்ன சொல்றான், அநியாயக்காரர்களை விட்டுவேங்கிறானா? எங்கேயாவது இந்த உலகத்தில் யார் எந்த சிறிய பெரிய எந்த அநியாயங்கள் செய்தாலும் அதை நாம் பார்த்து கொண்டு பார்க்காமல் இருக்கின்றோம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்ல அது நமக்கு கவனத்தில் வரவில்லை என்று நினைக்கின்றீர்களா? அநியாயக்காரர்கள் எந்த அநியாயம் செய்தாலும் அதை நாம் கண்காணித்துக் கொண்டு அதனை பதிவு செய்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கான தண்டனையை கண்டிப்பாக தருவோம். உதாரணமா, உலகத்திலேயே நாம தண்டிக்கப்படணும் நினைக்கிறோமா இல்லையா? இப்ப நாமளே குரானை படிக்காமல் விளங்காமல் இருந்தால் பிற யாராவது பிற சமுதாய மக்கள் நம்மகிட்ட கேட்டீங்கன்னாக்கா, எப்பா லட்சக்கணக்கான கொலை பண்றான், ஆயிரக்கணக்கான கொலை பண்றான், அவர்களுக்கெல்லாம் உங்க கடவுள் ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறாரு, உங்க சமுதாயத்தை சார்ந்த பலஸ்தீனம் போன்ற நாடுகள்லாம் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிறானே, அவனுக்கெல்லாம் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது என்று கேட்டாலும் கூட நம்ம லேசாக வாயை மூடிக்கொள்கின்றோம். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார், அநியாயக்காரர்களுக்கு உலகத்தில் தண்டனை கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? அநியாயக்காரர்களுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியும்? ஒருத்தர் ரெண்டு கொலை பண்ணிட்டான்னு வைங்களேன், 2 கொலை பண்ணவன் வேற வேற ஆளை பண்ணிட்டான். வேற வேற ஆளை பண்ணியவர்கள் அந்த குடும்பத்தார்கள் என்ன பண்ணுவாங்க, எந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தரை, பாசமான ஒருத்தரை, முக்கியமான ஒருத்தரை கொலை செஞ்சுட்டான், அதனால இவனை கொலை செய்யணும். இன்னொரு குடும்பத்துல உள்ளவரையும் கொலை செஞ்சுட்டான், அவரு வந்து முறையிடுவார், என் குடும்பத்துல முக்கியமான ஆள அவரை வச்சுதான் எங்க குடும்பமே ஓடுது, அவரை கொலை செஞ்சுட்டான், அதனால அவனை கொலை செய்யணும். ஒரு மனிதன் 2 குடும்பத்தில் உள்ள நபரை கொலை செய்து விட்டார். அப்ப 2 பேரை கொலை செஞ்சவனுக்கு இவனை 2 கொலையை செய்ய முடியும்? ஒருத்தனே ஒரு மனிதனை 2 கொலை செய்ய முடியுமா? ஒரு கொலை தான் செய்ய முடியும். அப்ப ஒருத்தருடைய பாதிப்புக்கு தான் அது ஆறுதலாக இருக்கும், 2 பேருடைய நபருக்கு ஆறுதல் அல்ல. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த உலகத்தை பொறுத்தவரை நான் தண்டிப்பதாக இருந்தால் நீங்க அதை விளங்கிக்கவே மாட்டீங்க. இந்த உலகத்தினுடைய தண்டனையை பொறுத்தவரை சாதாரணமாகத்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை வேணா கொடுத்து அல்லாஹ் விட்டுருவான். ஆனால் ஒருபோதும் அநியாயக்காரர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். லட்சக்கணக்கான கொலை செஞ்சவனோ நன்றாக இருக்கின்றான், ஆயிரக்கணக்கான கொலை செஞ்சவனோ இன்னும் பல மோசடி செய்பவனும் முஸ்லிம் சமுதாயத்தை பயமுறுத்துபவனும் தொல்லை தருபவனும் சந்தோஷமாக நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, இந்த அநியாயக்காரர்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தீர்வு இல்லையா என்று நாமளே பேசுற அளவுக்கு, நாமளே நினைக்கிற அளவுக்கு இருக்குன்னாக்கா, அப்ப குரானை நாம பார்க்கல. குரானை நாம பார்த்திருந்தா இப்படி பேச மாட்டோம். என்ன பண்ணுவான், பாதிக்கப்படுற மக்களுக்காக துவா செய்வோம், அநியாயக்காரர்களுக்கு எதிராக துவா செய்வோம். ஆனா அல்லாஹ் தண்டிக்காமல் விட்டு விட்டான் என்று சொல்ல மாட்டோம். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், வலா தஹஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன் இன்னமா யுஅখিরுஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார். அல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் அநியாயம் செய்யக்கூடிய பாவிகளை நான் தண்டிக்காமல் விட்டு விடுகின்றேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, இன்னும் நெதன்யா நல்லா இருக்கிறான், எவனோ முஸ்லிம்களுக்கு எதிராக கொன்று குவிக்கிறவன், பயமுறுத்துறவன், அச்சுறுத்துறவன், அநியாயம் செய்கிறவன், எல்லா அநியாயக்காரன உலகத்திலே நன்றாக 70 வயசை தாண்டி 80 வயசை தாண்டி சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே என்று நீங்கள் என்ன பண்றீங்க, அல்லாஹ் தண்டிக்காமல் அவர்களை பாதுகாக்கின்றானே என்று எண்ணினால் நீங்கள் தவறாக அல்லாஹை பற்றி எண்ணுகிறீர்கள், அல்லாஹை பற்றி தவறா நினைக்கிறீங்க. ஏனென்றால் அல்லாஹ் எதையுமே பார்க்காமல் கவனிக்காமல் பதிவு செய்யாமல் இல்லை. எந்த ஒரு சின்ன அநியாயத்தை கூட அல்லாஹ் என்ன பண்ணல, நீங்க கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பொந்துக்குள்ள ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை போய்
லேசா இடிச்சிருக்கோம், அதை கூட அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சு அதுக்கு தண்டனை கொடுக்க இருக்கக்கூடிய அல்லாஹுவை பற்றி நீங்க உலக லெவல்ல அநியாயம் செய்யறானே அவனை அல்லாஹ் பார்க்காம இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. நீங்கள் எண்ணுவது அல்லாஹுவை பற்றி தவறான எண்ணம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் தண்டிக்காமல் இருக்கின்றான், அநியாயக்காரர்களை விட்டு பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்றால் நீங்கள் தவறாக பார்க்கின்றீர்கள், எண்ணுகின்றீர்கள் அல்லாஹுவை பற்றி. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமா யுஅഖிருஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார். பார்வை மட்டும்தான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த உலகத்தில் ஆட்டம் போடுகின்றார்கள், ஆட்சியை வைத்துக் கொண்டு, அதிகாரத்தை வைத்துக் கொண்டு, செல்வாக்கை வைத்துக் கொண்டு மற்ற மற்ற அராஜகங்கள் செய்கின்றார்களே இந்த அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் நீங்க பார்க்கிற மாதிரி தண்டிக்கப்படணும்னா தாங்கிக்குவான் அந்த தண்டனையை, அவனால தாங்க முடியும். உலகத்துல எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனால் தாங்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் கஷ்டம் தர மாட்டான். இப்ப என் முதுகுல தூக்கி ஒரு 50 கிலோ வச்சா தூக்குவேன், 1000 கிலோ வச்சா நான் எப்படி தூக்குவேன்? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். உலகத்தை பொறுத்தவரை ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அவன் தாங்க முடிகிற வரைக்கும் தான் நம்ம தர முடியும், அதுக்கு மேல தந்த செத்துருவான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க நினைக்கிற மாதிரி அநியாயக்காரர்கள் எல்லாம் அல்லாஹ் பார்க்காம இருக்கிற மாதிரி நீங்க குடி குடி பேசுறீங்க, இது என்ன ஈமான்? அப்ப உங்களை நீங்க குர்ஆனை பார்க்கறது இல்லையா? பக்கத்துக்கு பக்கம் அல்லாஹ் சொல்றானே அநியாயக்காரர்களுக்கு என்று ஒரு தனியான கடுமையான ஒரு பிடி வைத்திருக்கின்றேன் என்று. அதனாலதான் நம்மளே பயப்படாம அநியாயம் செய்யறோம். நம்மளை விட பெரிய பெரிய அநியாயம் செய்யறவங்க நல்லா இருக்கிறான், நாம இந்த சின்ன சின்ன அநியாயம் செய்யறோம், அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிட போறானா? இந்த மாதிரி தான் இதற்கு முன்னால் உள்ள வேதக்காரர்கள் வழிகட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதற்கு முன்னால் உள்ள வேதக்காரர்கள் எப்படி கெட்டு போறானுங்கன்னா, பெரிய பெரிய அநியாயம் செய்யறவனே அல்லாஹ் ஒன்ன செய்யல, சின்ன சின்ன அநியாயம் செய்யக்கூடிய நம்மளையே தண்டிச்சிட போறான் அப்படி நினப்பு வந்துடும். அதனாலதான் நாம பார்க்கிற பெரிய பெரிய அநியாயக்காரர்களை அல்லாஹ் தண்டிக்காமல் அவர்களை எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான ஒரு ஆபத்திலும் அவர்களை சிக்க விடாமல் அல்லாஹு தஆலா வாழ வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து நமக்கு என்ன இருக்கு? அல்லாஹ் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறான். அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுஅഖிருஹும். நீங்க பாப்பீங்க, எதை பாப்பீங்க? மறுமை நாளையில தான் செய்த அநியாயத்திற்கு தனக்கு வழங்கக்கூடிய தண்டனையை அவன் பார்க்கிறான். பாத்தீங்களா? தனக்கு என்ன கிடைக்க போதும் தண்டனை அனுபவிக்கிறது. அப்புறம் அந்த பார்வையை அவனை என்ன வாக்கிறோமா? என்ன உலகத்துல இதை விட லட்ச மடங்கு கோடி மடங்கு என்னை இறைவன் தண்டித்திருக்கலாமே, நான் செஞ்ச தப்புக்கு உலகத்துல எவ்வளவு வேண்டாலும் என்ன தண்டிச்சிருக்கலாம், என் சொத்தை உள்ள பிடிங்கி இருக்கலாம், உலகத்துல உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து என்ன அடிச்சிருக்கலாம், ஆனா அதெல்லாம் கூட நான் தாங்கிடுவேன். இந்த எனக்கு அல்லாஹுவால் தரப்படக்கூடிய இந்த தண்டனையை அல்லாஹ் காட்டுகின்றானே, இத பார்த்தா எனக்கு அவ்வளவு பயமாக இருக்கின்றது, அவ்வளவு பயமாக இருக்கின்றது. இன்னும் போய் தண்டனையில போய் கால வைக்கல, நரகத்துல போய் கால வைக்கல, மேல வைக்கல, இன்னும் போய் அதை அனுபவிக்கல. பார்வையே அவனை பார்வையே சூழ்ந்து கொள்ளும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ அந்த அளவுக்கு பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளோ பெரிய பயத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்துகின்றது என்று சொன்னால் அந்த தண்டனை எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அப்ப அந்த தண்டனை எப்படி இருக்கும்? இப்ப இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது நாம அநியாயக்காரன் தண்டிக்கப்படாம இருக்கிறான், பெரிய பெரிய அநியாயம் செய்யறவன தண்டிக்கப்படாம இருக்கிறான், நாங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் பெருசா தண்டிக்கப்பட்டுருவோமா என்று நாம் நினைக்க கூடாது. கண்டிப்பாக மறுமை நாளையிலே எந்த அநியாயமாக இருந்தாலும் அந்த அநியாயத்திற்கு சூடாமல் நாம என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்றான். அதைத்தான் இஸ்லாத்தினுடைய ஒரு அங்கமாக நமக்கு ஆரம்பத்திலே குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, இந்த உலகத்தை பொறுத்தவரை நல்லவர் கெட்டவர் நான் பார்க்க மாட்டேன், நல்லவர்களுக்கும் அல்லாஹு தஆலா என்ன பண்ணுவான், அருள் புரிவான், கெட்டவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ் சொல்றான், என்னத்த நீங்க அநியாயம்னு சொல்றீங்க, லட்சம் பேர் கொல்றதை விட படைத்த எனக்கு புல்ல இருக்குன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், பார்த்தமா இல்லையா? வெக்கம் இல்லாம உலகத்தையே எந்த விதமான முன்மாதிரி இல்லாமல் ஒரு வார்த்தையால் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எனக்கு பார்த்து என்ன பண்றான், புல்ல இருக்குங்கிறான். இதை விட ஒரு அநியாயம் வேணுமா? இந்த அநியாயக்காரனை நான் விட்டு வச்சிருக்கிறேன். ஏன்? அநியாயம் செய்பவர்களை இந்த உலகத்திலே தண்டித்தால் அவனுக்கு போதாது, எவ்வளவு தண்டிக்க முடியும்?
அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குன்னு சொல்றவன எவ்வளவு தண்டிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தண்டனையை பார்த்தாலே செத்து போயிடுவானே. அதே மறுமையில் இருந்தாலும் அவன் சாவவே மாட்டான். அல்லாஹ் தான் சொல்றானே, சும்மா லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, வாழவும் மாட்டார்கள் சாகவும் மாட்டார்கள். யாரு? நரகத்தில் உள்ள பாவிகள். சொர்க்கத்தில் உள்ள நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நரகத்தில் உள்ள பாவிகள் வாழவும் மாட்டாங்க. வாழணும்னா வசதி வேணும், வாய்ப்பு வேணும். வாழ மாட்டான். இல்லட்ட செத்துணுமா இல்லையா? சாக மாட்டான். ஏன்? சாவு என்பதையே அவனுக்கு உள்ள மரணத்தையே நாம் மரணமாக்கி விடுவோம். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ போற அந்த பாவிக்கு போய் அல்லாஹ் தண்டிக்காம இருக்கிறான். அல்லாஹ் அவனெல்லாம் வாழ வைக்கிறான். அதெல்லாம் அப்ப அல்லாஹ் தஆலா பார்த்தும் பார்க்காம விட்டான், கவனிக்காம விட்டுறான். அப்ப நம்ம எல்லாம் சின்ன சின்ன தப்பு செஞ்சு அநியாயம் செஞ்சா அல்லாஹ் பெருசா பார்த்து தண்டிச்சிட மாட்டான்னு நினைச்சிடக்கூடாது. அதனால் உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அநியாயக்காரர்களையும் அநியாயத்தையும் முழுமையாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்க நினைக்கிறீங்க, ஒருபோதும் அநியாயக்காரர்களை பார்த்து ஆசைப்பட்டுறாதீங்க, அநியாயக்காரர்களை பார்த்து பொறாமப்பட்டுறாதீங்க. அப்படிப்பட்ட எல்லா நபிமார்களும் அநியாயப்பட்டு என்ன பண்ணிருப்பாங்க? அவங்கள மாதிரி ஆயிருப்பாங்க. அவங்க பார்க்கவே இல்லை. தன்னை விட அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நன்மை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களைத்தான் அவர்கள் முன்மாதிரியாக பார்த்தார்களே தவிர ஹாரூனையோ காரூனையோ ஹாமானையோ நம்ரூதையோ ஃபிரௌனையோ பார்க்கல. யாரு பார்த்தா தெரியுமா? ஈமானே இல்லாத இந்த ஓரத்துல நிப்பான பிஜேபி முஸ்லிம் மாதிரி இந்த ஓரத்துல நிப்பானுங்கல்ல, காசு கண்டா ஓடிடுறது, ஏதாவது பண்ணிடுறது. அவன மாதிரி எல்லா காலத்திலும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஒரு ஓரமா ஈமான் கொண்டு நிப்பான், எதையாவது ஒன்ன பார்த்தா ஓடிடுவான். அப்படியான மக்கள் என்ன நினைப்பான்னா, நாமளும் தான் ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கோம், நம்ம கஷ்டமா இருக்கிறோம். ஃபிரௌனை பாரு, தன்னை கடவுள் என்று சொல்லி கொண்டு நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நினைச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். காரூனை பார்த்தானுங்க, காரூனை பாரு, அப்படியே குமிச்சு வச்சிருக்கான் தங்கத்தையும் வைரத்தையும். இன்னைக்கு எல்லாம் ஒரு பவுன் வாங்க முடியல, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. தங்கத்தை குமிச்சு வச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பணக்காரனை பார்த்தா, நினைச்சதெல்லாம் செய்யறவனை பார்த்தா வாழ்ந்தா அவனை மாதிரி வாழும்னு நினைப்போம். ஆனா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தண்டனையை பார்த்த உடனே உலகத்திலே சில பேர் அல்லாஹ் தண்டிப்பான். உச்சகட்டத்துக்கு போயிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் ஃபிரௌனை கடல்ல மூழ்கடிச்சான், காரூனை அப்படியே நின்ன இடத்துல இருந்து அப்படியே மூழ்கடிச்சான். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யாரெல்லாம் இவனை மாதிரி வாழணும்னு நினைச்சாங்களோ, நல்ல வேளை வாழ்ந்தா ஃபிரௌனை மாதிரி வாழவே கூடாதுன்னு நினைச்சிட்டான். வாழ்ந்தா காரூனை போல அவ்வளவு செல்வந்தனாக இருந்தவன் அவன் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டான். நினைச்சதே தப்புன்னு வணங்கினானுங்க. அதனால அநியாயக்காரர்களை பார்த்து நீங்க ஆசைப்படுறீங்களா? வாழ்ந்தா அவங்கள மாதிரி வாழணும், அவங்க எல்லாம் தண்டிக்கப்படலன்னு. அப்படியே அவர்கள் உலகத்தில் எவ்வளவு தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டாலும் சக்திக்கு மீறி அல்லாஹ் கொடுத்துட மாட்டான். ஏன்னா அது குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதே அல்லாஹ் சொல்றான், யாருடைய அநியாயத்தையும் நான் பதிவு செய்து வைக்காமல் இல்லை. எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் நீங்க ஆச்சரியப்பட்டு பார்க்கிற அளவுக்கு இருக்கும். அதனால நம்ம என்ன நினைக்கணும்னாக்கா, அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹு தஆலா கண்டிப்பாக தண்டிப்பான் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் வாழணும். யாராவது நம்மகிட்ட ஏதாவது ஒரு கருத்து சொன்னாலும் கூட, பாருங்க எவ்வளவு அநியாயம் செய்யறானுங்க, நல்லா இருக்கானுங்க சொன்னாலும் கூட ஒருபோதும் அல்லாஹு தஆலா அவர்களை விட்டுவிட மாட்டான். அநியாயக்காரர்களை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா ஒருபோதும் விட்டுவிட மாட்டான். அல்லாஹ் அவர்களை கண்காணித்து பதிவு செய்து வைத்து அவர்களுக்கு பார்த்தாலே தன்னுடைய எல்லாத்தையும் என்ன பண்ண செஞ்ச அநியாயத்திற்கு அந்த பார்வை ஒன்றே அவனை கலங்கடித்து விடும் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால அவங்கள நம்ம பத்தி கவலையே பட தேவையில்லை. அதனால பாதிக்கப்படுறாங்களா? அதனால பாதிக்கப்படுறவங்க நம்ம துவா செய்யலாம். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை நம்ம படிச்சோன்னு வைங்களேன், அல்லாஹ் உலகத்தை தண்டிச்சா நம்மளை தான் தண்டிக்கணும். யார? முஸ்லிம்களை தாங்க தண்டிக்கணும். இன்னைக்கு உள்ள முஸ்லீம் இருக்கிறோமா இல்லையா? ரொம்ப 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 சதவீதத்துல ரொம்ப ஈமான்லயும் பலகீனமாயிட்டோம், இபாதத்திலையும் குறைவாயிட்டோம். அல்லாஹ் சொல்ற மாதிரி நடக்காட்டினா மறுமையில தண்டிப்பதாக இருந்தால் அல்லாஹு தஆலா உலகத்துல என்ன பண்ணுவான்? நினைச்சிருவான். உலகத்துல தண்டிச்சுட்டா மறுமையில தண்டிக்க மாட்டான். முஸ்லிம்களுக்கு மட்டும், ஒரு கலிமா சொன்ன முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள சட்டம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மள்ட்ட ஈமான் 100% இருக்கா? எதையாவது ஒன்ன பார்த்தா ஈமான் பலகீனம் ஆயிடுது. இபாதத்து 100% இருக்கா? 90 இருக்கா? 80 இருக்கா? 70 இருக்கா? 60 இருக்கா? 50 இருக்கா? 5% கூட இல்லை. 5% கூட இபாதத்து
நம்மகிட்ட இல்ல. அப்ப அப்படி இருக்கும் போது அல்லாஹ் யாரை தண்டிக்கணும்? சரி, மறுமைக்கு வா உன்னை தண்டிக்கன்னு விட்டா நம்மள வந்து மறுமை தண்டனை சின்னதா? ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு சமம்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஒரு 10 நாள் நரகத்துக்கு போயிட்டு வந்துட்டா முடியுமா? அதனால குர்ஆனை நாம் பார்த்தால் அல்லாஹ் தண்டனை தண்டிக்கணும்னா யாரதான் தண்டிக்கணும்? அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு முழுசா நம்பாத, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு முழுசா இபாதத்துகள் சரியாக வணங்காமல் விட்டு விட்டு வணங்குற பொதுபோக்காக வாழ்ற நம்மளை தாங்க தண்டிக்கணும். அநியாயக்காரர்களே, என்ன லட்சக்கணக்கான கொலை செய்யறவனு, கணக்கான கொலை செய்யறவனு, முஸ்லிம்களுக்கு எதிராகவே சதித்திட்டம் செய்யறவனு, அநியாயக்கார ஆட்சியா எல்லாத்தையும் அல்லாஹ் தண்டிக்கிறதுக்கு இது இடம் இல்ல. இது அப்பேற்பட்ட பூமி அல்ல. ஒருத்தன் தண்டனையை பார்த்தா உலகமே அழிஞ்சு போயிடும். அவ்வளவு பெரிய தண்டனை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான் அந்த பாவிகளுக்கு. நீங்க என்னன்னா அவன் தண்டிக்கப்படல, இவன் தண்டிக்கப்படல, அவன் நல்லா இருக்கிறான், இவன் சொகுசா இருக்கிறான், 70 வயசை தாண்டி 80 வயசை தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அச்சப்பட வேண்டியது உலகத்துல நாளைக்கு எதுவும் நடக்கக்கூடாது. நம்ம தான் பயப்படணும். என்ன பயப்படணும்? நம்மள அல்லாஹ் தண்டிக்காம இருக்கான்னு ஆச்சரியப்படணும். எப்படா நம்ம அல்லாஹுவை வணங்காமல், முழுமையாக வணங்காமல் இவ்வளவு ஆரோக்கியம் இருந்தும் உடலால் செய்யக்கூடிய வணக்கத்தை நாம நிறைய புறக்கணிக்கிறோம். நிறைய வசதி இருந்தும் பொருளால் செய்யக்கூடிய வணக்கத்தை நாம நிறைய புறக்கணிக்கிறோம். உடல்ல நல்ல ஆரோக்கியம் இருந்தோம், நம்மளை விட ஆரோக்கியம் குறைவானவர்கள் எவ்வளவோ நமக்கு தெரியாம வணக்கம் செய்யறாங்க, அல்லாஹுவை கூடுதலாக வணங்குறாங்க. நம்ம அவங்களை விட கூடுதலாக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு குறைவாக வணங்குகின்றோம். அப்ப அல்லாஹ் தண்டிக்கணுமா வேணாவா? அல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்றான். நீங்க யாரை பார்த்து அல்லாஹ் தண்டனை கொடுக்கவில்லை என்று சொல்லுகின்றீர்கள்? அந்த அநியாயக்காரர்களை சொல்றான், வருகும் அவங்களை விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். அமலு, அவன் என்ன செயல் வேணாலும் செய்யட்டான், எதை வேணாலும் அநியாயம் செய்யட்டான், நான் அவனை மறுமையில பிடிச்சுக்கிறேன். அவனை தண்டிக்கிறதுக்குரிய இடம் இது அல்ல. ஆனா நம்மளை தண்டிக்கிறதுக்குரிய இடம் எதான்? இந்த உலகம் தான். நம்மளை வந்து அல்லாஹு தஆலா தண்டனை என்ன கொடுப்பான்? கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து காட்டுவான். நம்ம அதுல இருந்து மாறிக்கணும். நம்ம அதை புரிஞ்சிக்காம திரும்ப திரும்ப அநியாயம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுல சேர்த்துருவான்? இவன் வந்து அநியாயத்தை விடுற மாதிரி தெரியல, இவன் மறுமையில் தண்டனை பெறக்கூடிய நபர்களுக்கு ஆளாயிட்டான். அல்லாஹ் வச்சு காப்பாத்தின. மறுமையில் எனக்கு தண்டனைக்குரிய நபராக தன்னுடைய பேரை அல்லாஹ் தஆலா பதிவு செய்து விட்டால் அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. உலகத்துல தண்டனை ஒரு சிறுக நடக்கும். எவ்வளவு நடந்தாலும் அது பெருசு இல்லைங்கிற. ஆனா நமக்கு கஷ்டம்தான் அது. நமக்கு எது நடந்தாலும் பெரிய இழப்பாதான் நினைப்போம். ஆனா என்ன நினைக்கணும்? நம்மளை விட எவ்வளவு முன் சென்றவர்கள், லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹ் கஷ்டப்படுத்திருக்கான், சோதிச்சிருக்கிறான். அதை காட்டில இது பரவாயில்ல, அல்லாஹுக்காக நான் பொறுத்துக்கிறேன்னு நினைச்சிட்டு அல்லாஹ்ட்ட என் கஷ்டத்தை போக்கி, என் சோதனையை போக்கி, என் வறுமையை போக்கி, என் பிரச்சனையை நீக்கிட்டு அல்லாஹ்ட்ட கெஞ்சிலாம் கேட்கலாம். ஆனா எவ்வளவு பெரிய தண்டிப்பதாக இந்த உலகத்தில் இருந்தாலும் அடுத்த நாள் உட்கார்ந்து நைட்ல ஃபஜ்ர்ல அழுதா, தஹஜ்ஜத்ல அழுதா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? இறக்கப்பட்டுருவான். ஏன்னா இந்த பூமியில அல்லாஹ் தஆலா இறக்கத்தை மட்டுமே தான் மிகைத்து வைத்திருக்கின்றான். 99% அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்? இந்த உலகத்துல இரக்கத்தை தான் 99% வச்சிருக்கிறான். மறுமையில அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. இங்க தீர்மானித்து விட்டால் உலகத்தில் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அநியாயம் செய்யறானாக்கா கொஞ்சம் தண்டிச்சு பார்ப்போம். மாறிக்கலன்னு வைங்களேன், அநியாயமே தான் செய்வான்னா அளவை தாண்டிடுச்சு அல்லாஹ் விட்டுருவான். போட நீ நல்லா செய் அநியாயத்தை. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? பாருடா இந்த பாய் இவ்வளவு அநியாயம் செய்யறாரு, அல்லாஹ் தஆலா இவரை ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறான், வட்டியா வாங்குறான், அடுத்தவன் காசை ஆட்டிய போடுறான், அநியாயமா நடந்துக்கிறான், மோசமா நடக்கிறான், மக்களுக்கு அநியாயம் செய்யறான். ஆனா இவன் அல்லாஹ் தஆலா தண்டிக்கவே மாட்டேங்கிறான்னு விட்டுல. இவன் உலக தண்டனைக்கு அப்பாற்பட்டவன். அப்ப எங்க தண்டனை பெற போறான்? மறுமை தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டான். மறுமை தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டான் என்றால் நாம சும்மா நினைச்சுக்கலாமா? அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. மறுமை தண்டனை என்றால் என்ன? அநியாயக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தண்டனையை பற்றி அல்லாஹ் தஆலா அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குர்ஆன்ல பார்க்காம, படிக்காம, சிந்திக்காம, செயல்படாம வெளியே நின்றுகிட்டு நாம என்ன பண்றோம்? அநியாயக்காரலாம் அல்லாஹ் தண்டிக்கிறது இல்ல.
பெரிய பெரிய அநியாய சேவனே அல்லாஹ் தண்டிக்க போறது இல்ல. நான் செய்யற சின்ன சின்ன அநியாயத்தை அல்லாஹ் பார்க்கவா போறான், கேட்கவா போறான், தண்டிக்கவா போறான்? இந்த நம்பிக்கையை ஈமானுக்கே எதிரானது. குர்ஆனுடைய அனைத்து வசனங்களுக்கும் அது மாற்றமான நம்பிக்கை என்பதை விளங்கி கொண்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் அநியாயக்காரன் அல்லாஹ் முழுசா தண்டிப்பான் என்ற நம்பிக்கை கொண்டு நம்மள்கிட்ட இருக்கிற சின்ன அநியாயமாக இருந்தாலும் அதை பரிகாரம் செய்துவிட்டு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தௌபா செய்துவிட்டு உடனடியாக அந்த அநியாயத்தை விட்டு நல்ல ஒரு பண்பு உள்ள மக்களாக மாறுவதற்கு முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் அருள் புரிவான் என கேட்டுக்கொண்டு முதல் உரையை முடிக்கின்றேன். பாரக்கல்லாஹ். الحمد لله رب العالمين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே பெரும் பெரும் அநியாயங்கள் செய்யக்கூடியவர்களை இந்த உலகத்தில் தண்டிக்க மாட்டேன், அவர்களுக்கு தண்டனைக்குரிய இடமும் இது போதுமானதாக இல்லை, மறுமையில் தான் அவர்களை கடுமையாக தண்டிப்போம் என்று அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப குர்ஆன்ல சொல்றான். அவனுடைய தண்டனையை நம்மால் பார்த்தாலே நடுங்கி விடுவோம். அதற்கு பரிகாரமாக எதை கேட்டாலும் தருவதற்கு தயார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதன் மாற்றத்தில் இருப்பான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லுகின்றான்: வமை யக்ஸிபு ஹத்தியத்தன் ஃபஇன்னமா இஸ்முஹு. இன்னொரு பாவி பெரிய அநியாயக்காரர் இருக்கிறான், தான் செய்யற அநியாயத்தெல்லாம் அடுத்த ஆளு மேல பழி போடுறது. இது நல்லா நமக்கு தெரியும். இந்திய அரசாங்கம் பண்ற மாதிரி இன்னும் பல நாடுகள்ல இதுவும் உள்ளூர் முதல் உலகம் பூராவும் என்ன நடக்குது, தான் ஒரு அநியாயத்தை செஞ்சு விட்டு அதை தப்பித்துக் கொள்வதற்காக, அதுல இருந்து நல்ல பேரை பெறுவதற்காக அதை பிற மேல, உதாரணமா இந்த பீகார்ல எலெக்ஷன்ல வந்துச்சு. எலெக்ஷன் வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணா, முஸ்லீம் டாக்டர்கள் வெடிகுண்டு வச்சாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை ஒரு 10க்கும் மேற்பட்ட தாடி வைத்த புர்கா போட்டவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக காட்டிவிட்டு 10 நாள் கழிச்சு என்ன பண்றான், விசாரணையில அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, நிரபராதி. இப்படிதான் தான் அநியாயத்தை செய்துவிட்டு பிறர்கள் மீது, இது நம்மள்ட்ட இந்த கெட்ட பழக்கம் சின்ன சின்னதா இருக்கு. அல்லாஹ் சொல்றான் இதை கடுமையா தண்டிக்கிறான், இதை தண்டிப்பேங்கிறான். நீங்க ஒரு அநியாயத்தை ஒரு பாவத்தை செஞ்சீங்கன்னா உங்களை சார்ந்ததாக சொல்லுங்க, செஞ்சுட்டு அதை அவன் தான் செஞ்சான், அவன் தான் தூண்டுனான் என்று அடுத்தவர்கள் மீது அந்த பழியை போடுறீங்கன்னா அது ஒரு பெரிய அநியாயக்காரனுடைய பண்பாக அது இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அதனால இதெல்லாம் நம்ம பாக்குறோமா இல்லையா? உலகத்துல பாருப்பா எவ்வளோ பெரிய சதித்திட்டங்களை செய்யறானோ, அவனும் அந்த அநியாயத்தை செஞ்சுட்டு எங்க சமுதாயத்தின் மீது பழிய போடுறானோ. ஒவ்வொரு நாட்களும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற உலகம் பூரா அதான் நடக்குது. அவன் அவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டு அந்த பழியை தூக்கி என்ன பண்ணுவான், முஸ்லிம் சமுதாயத்தின் மீது, அப்பாவி மக்கள் மீது அந்த பழியை தூக்கி போடுவான். இதை பார்த்தவொடனே நம்ம என்ன நினைப்போம், உடனே கோவம் வரும். அல்லாஹ் இப்படிப்பட்டவன்லாம் விட்டு வச்சிருக்கிறானே, இப்படிப்பட்ட பெரிய அநியாயக்காரனா அல்லாஹு தஆலா வாழ வச்சிருக்கானு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்க இந்த உலகம் போதுமானதாக இல்லை. அவனுடைய வயசு, அவனுடைய அளவு, அவனுடைய எதுவுமே அவனை தண்டிப்பதற்கு உண்டான இடம் இது அல்ல. மறுமையில பாருங்க, அப்பேற்பட்ட சின்ன அநியாயக்காரர்கள், நடுத்தரமான அநியாயக்காரர்கள், பெரிய அநியாயக்காரர்கள், தான் செஞ்சுட்டு பிறர் மீது சுமத்தியவர்கள் எல்லா சைத்தானே என்ன பண்ண போறான், அல்லாஹ் எப்படி தண்டிக்க போறான் என்று உங்களை பார்க்க வைப்பேங்கிறான். அதனால நம்ம இதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அநியாயக்காரர்களை அல்லாஹ் தண்டிக்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன அநியாயத்திலிருந்து பாதிக்கப்படுறாங்களா அவங்களுக்காக குரல் கொடுக்கணும், அவங்களுக்காக போராடணும், அவங்களுக்காக துவா செய்யணும், அவங்களுக்காக உடலாலும் பொருளாலும் உதவி செய்யணும், ஒத்துழைப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அல்லாதான் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்யணும், அல்லாதான் பாதுகாக்கணும். அநியாயக்காரர்களுக்கு அப்படியே அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களை தண்டிப்பதற்கு உண்டான இடம் இது இல்லை என்பதை அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப குர்ஆன்ல சொல்றான். நாம தான் அநியாயம் செய்யறோம், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்கள் நாம தான் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யறோம். நம்ம மேல எப்படி ஈமான் கொள்ளணும்னு அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு வணக்க வழிபாடு சக்திக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்கிறான். இவ்வளவு உடல் ஆரோக்கியத்தை தந்தும் கூட
கொஞ்சோண்டு நன்றி செலுத்துறோம், இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்து கூட கொஞ்சோடு பொருளாதார வணக்கம் செய்யறோம். இந்த மாதிரி இருந்துகிட்டு மறுமையில் தண்டனை பெறக்கூடிய அந்த பாவிகளை பார்த்து நாம தண்டனை இங்கேயே கொடுக்கணும்னு நாம நினைக்கிறது நமக்கு ஆகுமானதா இல்லை என்பதை விளங்கிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்மிடமிருந்து சிறிய பெரிய எந்த விதமான அநியாயங்களும் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹுக்கு நமக்கு எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றானோ அந்த அளவுக்கு உடலால் நாம் அவனுக்கு வணங்கி வழிபட்டு நன்றி செலுத்த வேண்டும். பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நன்மைக்கான உதவிகளை செய்து அதிலும் நாம் அல்லாஹுக்கு நன்றியை முழுவதுமாக செலுத்த வேண்டும். அத்தகைய நன்றி உள்ள நல்ல மக்களாக அநியாயத்திற்கு எதிரானவர்களாக நடந்து இந்த உலகத்தில் வெற்றி பெற்று மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.